ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம துருவம் அகாடமி சார்பாக தினமும் காலையில் 5 மணிக்கு லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 6 வாரங்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 6 வாரத்தை சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரையும் 14 டாபிக் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் 20 டாபிக் கிட்ட நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அதற்கு உண்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வீக் 7க்கு உண்டான டார்கெட் வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன டேட்டில் என்னென்ன டெஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதற்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரையும் பகுதி ஈல புதுக்கவிதை அப்படின்ற டாபிக் தான். ஸோ அதில் நிறைய ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துருவம் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீக் 7க்கு உண்டான டார்கெட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வீக் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வீக் 1லேருந்து வீக் 6 வரையும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வீக் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.